நெய் தானம் தருவதால் நமக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் எப்பொழுதுமே இது இருக்கும். நல்லா இருப்பாங்க அவர்களுடைய சகோதரர்கள். காரிய சித்தி உருவாகும். சண்டை போடுறதுல அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நெய் தானம் தருவதால் நமக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாமல் எப்பொழுதுமே சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நெய் தானம் செய்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03க்கு, சூரிய அஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி தேய்பிறை திருதியை திதி முடியும் நேரம் இன்று இரவு 11:51க்கு. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 4ஆம் தேதி அதிகாலை 3:39க்கு முடிவடைந்து உத்திராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:03 8:35 வரை. அதன் பிறகு காலை 10:07 11:08 வரை. மத்தியான வேளையில் 2:43 4:15 வரை. மாலை வேளையில் 5:17 6:18 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:11 2:43 வரை. யமகண்ட நேரம் காலை 8:35 10:07 வரை. கூலிகன் காலை 11:39 மதியம் 1:11 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை காலை 10:11க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு பரிவு, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு யோகம், கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு மேன்மை, தனுசு ராசிக்கு சிந்தனை, மகர ராசிக்கு கவனம், கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு திறமை. சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகள்: புதன் ஓரை காலை 7:03 8:04 வரை. சந்திர ஓரை காலை 8:04 9:05 வரை. குரு ஓரை காலை 10:07 11:08 வரை. சுக்கிர ஓரை மதியம் 1:11 2:12 வரை. புதன் ஓரை மதியம் 2:12 3:14 வரை. சந்திர ஓரை மதியம் 3:14 4:15 வரை. குரு ஓரை மாலை 5:17 6:18 வரை. தொடர்ந்து நம்ம கிரகங்களின் நீச்ச உச்ச நிலைகளின் பலன்கள் எப்படி என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று செவ்வாய் கிரகத்தை பற்றி பார்ப்போம். செவ்வாய் ஆட்சி பெற்றால் நல்ல காவல்துறையில் அதிகாரிகளாக இருப்பார்கள். ஒரு போலீஸ்காரர் எப்பவுமே ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு கெட்டப்பில் அந்த மாதிரியான வேலைகள் அவர்களுக்கு அமையும். அவர் ஆட்சி பெற்றால் நல்ல நிலையில் இருக்கிறார். கவலைப்பட மாட்டார்கள், தைரியசாலியாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் உடையவராக சகோதரர் நன்மை அனுபவிப்பார்கள். அதாவது இவர்கள் சகோதரர்கள் இவர்களுக்கு நன்மை செய்வார்கள். ஏன்னா செவ்வாய் சகோதர காரகன் ஆவார். மற்றும் ஆணவம் இருக்கும், அகங்காரம் இருக்கும். அகங்கார போக்கு உடையவர்களாக இருப்பார். அவசர புத்தி உள்ளவர்களாகவும் இருப்பார். போக நிலையில் வெற்றியை பெறுவார். பொய் பேசுவார். சிவந்த மாளிகை வாசம் என்று இங்கே போட்டிருக்கிறது, உண்டாகும் என்று. அப்போனா பூமி பொருள் அவர்களுக்கு நல்ல ஒரு வீடு அமைப்பெல்லாம் உடையவர்களாக இருப்பார். அடுத்தபடியாக உச்சம் பெற்ற செவ்வாய் ஆட்சி பெறுவது மேஷத்திலுமே விருச்சிகத்திலும் ஆட்சி பெறுகிறார். உச்சம் பெறுவது மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற ராசி அமைய பெற்றவர்கள் சகோதரர்களால் இவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். நல்லா இருப்பாங்க அவர்களுடைய சகோதரர்கள். காரிய சித்தி உருவாகும். சண்டை போடுறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு பதவி, அதாவது பதவியில் உயர் பதவியில் இருப்பாங்க. அதாவது போலீஸ் அதிகாரிகளாக இருப்பது, இந்த அரசாங்க அதிகாரிகளாக வேலை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் இவர்கள் இருப்பார்கள். அது தைரியசாலிகளாக இருப்பார்கள். ஜெயிலர்களாக இருப்பார்கள். அதாவது சிறைச்சாலையிலே அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருப்பார்கள். அந்த மாதிரியான சக்தி உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பகைவர்களை அழிக்கக்கூடிய திறமையும் இவர்களுக்கு இருக்கும். போக சுகம் இவர்களுக்கு கிடைக்கும். பூமி, பலவிதமான உடைமைகள், அதாவது சொத்து பத்துக்களை உடையவர்களாகவும் இருப்பார்கள்.
செவ்வாய் வந்து சொத்து பத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? அதனால் அசையிற சொத்து, அசையா சொத்துக்கெல்லாம் இவர் உரிமையாளராக இருப்பார். இதே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்றால் என்ன ஆகும் என்று பார்ப்போம். இரத்த சோகை நோய் உண்டாகும். சகோதரர்களுக்குள்ள வந்து சகோதரர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரர்களுக்கு வந்து ஏதாவது நோய் நொடி வரும். மற்றபடி இந்த சொத்து, பூமி, வீடு இவைகளெல்லாம் வந்து நல்ல ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு குறைபாடுகள் உண்டாகும். சத்ரு பயம் இருக்கும் இவர்களுக்கு. சத்துருக்களை அதாவது பயம், அதாவது செவ்வாய் என்றாலே வந்து தைரியம் கொடுக்குறவர் இல்லையா? ஸோ அது நீச்சம் பெற்று போயிட்டால் அந்த பயத்தன்மை உள்ளுக்கு இருக்கும். ஒரு எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் குறைவாக இவர்களுக்கு இருக்கும். ஒரு கொஞ்சம் இழிவான மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். செவ்வாய் வந்து தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள். அதனால் செவ்வாய் நீச்சம் பெற்றவர்களுக்கு இதெல்லாம் குறைபாடுகளாக இருக்கும். மற்றபடி பகை பெற்றால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பகை பெற்றால் வந்து சகோதரர்கள் வந்து அதாவது சகோதரர்கள் இவர்களுக்கு பிரச்சனை வரும். மற்றபடி புகழ் அதாவது பலவீனமாக இருப்பார்கள். புகழை இழக்கக்கூடிய தன்மையும் இவர்களுக்கு உருவாகும். நட்பாக இருந்தால் மிதமான தைரியம். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா? அதாவது ஆட்சி பெற்றால் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதில் பாதிக்கு பாதி தான் இந்த நட்பு பெற்ற செவ்வாயின் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கும். பூமி பொருள் சேர்க்கை இருக்கும், தானியம், உணவுப் பொருட்கள், வியாபாரம் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும். செவ்வாய் நிற அதாவது சிவந்த நிற பொருட்கள் வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு லாபமே கிடைக்கும். தொடர்ந்து நாளைய பதிவிலே புதனுடைய ஆட்சி உச்ச விஷயங்களை பற்றி பார்ப்போம். நன்றி.